வணக்கம் சார். சோபன், என்னன்னு கேளு. வருணா, வா உக்காரு. டேவிடு, நீ எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க? ஒரு 5 years கிட்ட இருக்கும் சார். அவன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அன்னைக்கு நைட் அங்கே என்ன நடந்துச்சு? நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது சார். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும். அன்னைக்கு நைட் நாங்கள் ஒரு கேம் ஆடினோம் சார். என்ன கேமு? தெரியல சார். டேவிட் தான் அந்த கேமை எடுத்துகிட்டு வந்தான். என்ன கேமுன்னு தெரியாமலே ஆடினீங்களா? நிஜமாவே தெரியாது சார். அந்த கேமை பற்றி அவன் நைட்டு தான் சொன்னான். அந்த கேம் பேர் சவு சார். சவு சாரா? சரி, கேம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நாங்கள் தூங்க போயிட்டோம் சார். அப்புறம் மார்னிங் பார்த்தா டேவிட் இறந்து கிடந்தான் சார். ட்ரிங்க்ஸ் பண்ணீங்களா? கொஞ்சமா சார். எனக்கு டீட்டெயிலாக சொல்லணும். நிஜமா சார்? இல்லைனா என் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நிஜமா இதான் சார் நடந்துச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். உண்மையே சொல்லு. உண்மையாகவே இல்லை சார். உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. வெளியூருக்கு எங்கேயும் போகக்கூடாது. ஏதாச்சும் அவசரம்னா கால் வரும். சார், அவன் என்னோட ஃப்ரெண்டு சார். ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். அதுக்கு எங்கள் மேலே ஏன் சார் சந்தேகப்படுறீங்க? நாங்கள் என்ன சார் பண்ணோம்? அது உங்களுக்கு தான் தெரியும் சார். சரி சரி, நீ இப்போ கிளம்பு. ஓகே சார். உனக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே எனக்கு கால் பண்ணணும். சார். இங்கே பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த கேஸோட சஸ்பெக்ட்ஸ். அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டேன். என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்றா. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. கேம் ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன போட்டு தள்ளிட்டீங்களேடா. ஏய் டேவிட், நானும் கூட வரேன்டா. ஹலோ வியூவர், உங்களுக்கு தெரியாத ரகசிய வரலாற்றை பற்றி, இயற்கையை ஒன்றிணைக்கிற அமானுஷ்ய சக்திகளை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் நான் அதை தீர்த்து வைக்கிறேன். இந்த ஷோவோட பேர் என்னன்னா இப்போ இருக்கிற பர்முடா ட்ரையாங்கிள், ஈஜிப்டில் இருக்க கோல்டன் மம்மி, அமெரிக்காவில் ஏலியன் வந்தது, ஆதிவாசியிலிருந்து கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் இதில் ஒரு பயங்கரமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு கேம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். யுத்தத்தில் போராடுற வீரர்கள் சாகுற வரைக்கும் அந்த யுத்தத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது சேஃபாக விளையாடுற கேம் கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு இந்த ரெஸ்லிங்கு, பாக்ஸிங்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி கேம் கிடையாது. இந்த கேமுக்கு 1000 வருஷ வரலாறு இருக்கு. மனித நாகரிகத்தோட முதல்ல இருந்து இந்த கேம் அவங்க விளையாடிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க கூட போருக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. அது ஏன்னா இந்த கேமை மொத்தம் 4 பேர் விளையாடலாம். அதில் எல்லாருமே செத்து போய் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உயிரோட இருப்பான். அப்படி இந்த கேமில் என்ன மாயி இருக்கு? எதுக்காக இப்படிலாம் நடக்குது? ஒரு கேம் விளையாடினா மனுஷங்க இறந்து போயிடுவாங்களா? மனித சக்தியை விட அமானுஷ்ய சக்தி இந்த கேமில் இருக்கா? சொல்றா ஜோசப், இப்போ நீ எங்கடா இருக்க? நம்ம வேலைக்கிட்ட. டேய், இது எல்லாமே கேமால தான்டா. அன்னைக்கு நீனு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தல, கேம்ல செத்தா இங்கே செத்துருவாங்கடா அவங்க. என்னாச்சுடா உனக்கு? ஏய், இந்த கேமை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன்டா, அதான்டா சொல்கிறேன். நிறைய பேர் இந்த கேம் ஆடியே இறந்து போயிருக்காங்கடா. டேய் மாமா, இது அந்த மாதிரிலாம் கிடையாதுடா. சி,
நம்ம லைஃப்ஸ் ஆர் நார்மல். நீ ரொம்ப அதிகமாக யோசிக்கிற. கேம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் இறந்துட்டான். அப்ப அடுத்து இறக்க போறது நீதான்டா. ஆ? பைத்தியமாடா நீ? இதெல்லாம் அந்த கேமால தான் ஆகுதுன்னா நான் என்ன செத்துருக்கணும்ல? நான் உயிரோட தானே இருக்கேன். ஏய் லூசு மாதிரி பேசாதடா. இதுல என்னடா இருக்கு? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுடா. எதுக்குடா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற? நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாத, புரிஞ்சுதா? தேவையில்லாமல் எதை யோசிச்சுட்டு வி ஆல் மிஸ் டேவிட்ரா. அதுக்காக அப்படியே ஸ்டக் ஆக மாட்டோம். டேய் ப்ளீஸ்ரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நான் சொல்கிறத நீ கேளு. செகண்ட் நான் தானே, அப்போ அடுத்து சாக போகிறது நான் தானே. ஒரு வேளை நான் செத்து போயிட்டேன்னா இதை நிஜம் நம்புங்க, இல்லைனா இந்த விஷயத்தை குப்பையில் போடுங்க. சொன்னது புரிஞ்சுதா? வை. சே, ஹலோ தேஜா, சொல்லு. அன்னைக்கு நம்ம கேம் விளையாண்டோம்ல, அந்த கேமால தான் இவ்வளோ பிரச்சனையும். என்னடா பேசிட்டு இருக்க? ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் சாக போறாங்க. என் கெஸ் கரெக்ட்னா அடுத்து ஜோசப் தான் சாக போறான். போலீஸ் ஸ்டேஷன் சார். வில்சன் ஹில்ஸ் சுரபி அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். கொஞ்சம் நீங்க சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் சார்.